ரஷ்யாவில் மருத்துவம் பயில சிறந்த ஒரு அரிய வாய்ப்பு. வெளிநாடுகளில் மருத்துவம் பயில சிறந்த முறையில் உதவுகிறது ஏஜே ட்ரஸ்ட் கல்வி குழுமம். கேரளம் மாநிலத்தில் கனமழை பெய்து வரும் நிலையில் காசர்கோடு பகுதியில் உள்ள சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்தது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் நமது செய்தியாளர் ரமேஷ்குமார். ரமேஷ்குமார், கேரளாவின் எந்தெந்த பகுதிகளில் எந்த அளவிற்கு மழை பெய்து வருகிறது? குறிப்பாக நாம் காட்சிகளில் பார்க்கும் இந்த சம்பவத்தில் யாருக்கேனும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதா? என்ன நடந்தது? முழுமையா பதிவு பண்ணுங்க. மோகன், கேரளாவில் தென்மேற்கு பருவமழை என்பது தீவிரமடைந்திருக்கிறது. நேற்று முன்தினம் முதல் தென்மேற்கு பருவமழை என்பது பெரிய துவங்கி இருக்கும் இந்த நிலையில் இன்றைய தினத்தை பொறுத்தானவில் 5 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றன. மாநிலம் முழுவதும் பரவலாக மழை என்பது பெய்து வருவதால் ஆங்காங்கே மரங்கள் பெயர்ந்து விடும் ஒரு காட்சிகளும் பார்க்க முடிகிறது. இந்த நிலையில் காசர்கோடு அருகே காங்காட் பகுதியில் தான் இந்த விபத்து என்பது நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக காங்காட் சிஎஸ்ஐ தேவாலயத்தின் பின்புறம் உள்ள அந்த ஒரு சுற்றுச்சுவர், பெரிய சுற்றுச்சுவர் 50 மீட்டர் நீளமுள்ள பிரம்மாண்ட கான்கிரீட் மற்றும் செங்கற்களால் உருவாக்கப்பட்ட ஒரு சுற்றுச்சுவர். இந்த சுற்றுச்சுவரின் அருகே ஒரு கார் என்பது நிறுத்தப்பட்டிருக்கின்றன. இந்த கார் நிறுத்துவதற்கு முன்பதாக அந்த பகுதியில் ஒரு ஆட்டோவில் சில குழந்தைகளுடன் வந்த ஒரு ஆட்டோ என்பதும் அந்த பகுதியில் இருந்து சென்றது. ஆட்டோ சென்றதின் பிறகுதான் இந்த சுற்றுச்சுவர் என்பது இடிந்து விழுகின்றன. இதனைத் தொடர்ந்து அந்த கார் என்பது சேதமடைகிறது. இதனால் பெரும் விபத்து என்பது தற்பொழுது தவிர்க்கப்பட்டிருக்கின்றன. முன்னதாக ஆட்டோ நிற்கும் வேளையில் இந்த சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்ததால் பெரும் விபத்து என்பது ஏற்பட வாய்ப்பு இருந்திருக்கும். ஆனால் ஆட்டோ சிறுவர் சிறுமியர்களுடன் வந்த அந்த ஆட்டோ என்பது அந்த பகுதியில் இருந்து புறப்பட்ட போது இந்த சுற்றுச்சுவர் என்பது இடிந்து விழுந்ததால் பெரும் விபத்து என்பது தவிர்க்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக அந்த காட்சியை நாம் பார்க்க முடியும். மிகவும் ஒரு பரபரக்க வைக்கும் ஒரு காட்சியாகவே இந்த காட்சி இருக்கிறது. 50 மீட்டர் சுற்றுச்சுவர் முற்றிலுமாக இடிந்து விழுகிறது. இது போன்று பல்வேறு பகுதிகளில் சேதம் என்பது ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக மாநிலம் முழுவதும் பரவலாக மழை என்பது பெய்து வருவதால் பல பகுதிகளில் வீடுகள் என்பது சேதமடைந்திருக்கிறது. அதே போன்று பல்வேறு பகுதிகளில் தண்ணீர் என்பது பெருக்கெடுத்து ஓடும் ஒரு காட்சியும் பார்க்க முடிகிறது. திருவனந்தபுரம், கொச்சி, அதே போன்று கண்ணூர், காசர்கோடு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களை பொறுத்த அளவில் நகர பகுதிகளிலும் தண்ணீர் என்பது பாய்ந்து ஓடும் ஒரு காட்சியை பார்க்க முடிகிறது. அங்கங்கே முன்னேற்பாடு நடவடிக்கை என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருந்தாலும் பல பகுதிகளில் தண்ணீர் என்பது தேங்கியிருப்பதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை என்பது பாதிக்கப்பட்டிருக்கிறது. மோகன், விவரங்களையும் காட்சிகளையும் வழங்கியதற்கு நன்றி ரமேஷ்குமார்.